இஸ்ரேல் நாட்டின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் அந்நாட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர். 200 பேர் வரை பிணைக்கைதிகளாக அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் 117 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். திடீர் தாக்குதலால் ஆத்திரம் அடைந்த இஸ்ரேல் கடந்த 13 மாதமாக பாலஸ்தீன நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி 44,000 பேரை கொலை செய்துள்ளது. இவர்களுள் 70 விழுக்காட்டு பேர் பெண்கள், குழந்தைகள் என ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை தெரிவிக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஓராண்டை கடந்துள்ளது. அதேபோல் லெபனானில் செயல்படும் இஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது ஓராண்டுக்கு மேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் சுற்றுவட்டார பகுதிகள் மீது இஸ்புல்லா அமைப்பினர் நேற்று முன்தினம் ராக்கெட் தாக்குதல் நடத்தினர். ஒரே நாளில் இஸ்ரேல் மீது 250க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்தனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.